ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கும் வீட்டுல ஒரு கண்டென்ட்டுமே இல்ல. இந்த ப்ரோமோ பார்த்தாலே உங்களுக்கு கிளீனா தெரியும். அதாவது நம்ம பாத்ரூம் டீம் இருக்காங்களா, அவங்க கார்டன் ஏரியால உட்காந்து யார ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணலாம், யார பெஸ்ட் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கானா வினோத் சாமியா ஒரு மேட்டர் சொன்னாப்ல. அவர் வந்து இந்த சாண்ட்ரா இருக்காங்களா, அவங்கள தான் வந்து ஒஸ்ட் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட் ஒன்னு தூக்கி வச்சாரு. அது என்ன பாயிண்ட்னா, இந்த சாண்ட்ரா இருக்காங்களே அவங்க வந்து அப்படியே எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பதட்டமா இருக்குன்றாங்களா, அதெல்லாம் வந்து ஆக்டிங், அவங்க பண்றது உண்மையிலே ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு உடைச்சாப்ல. இதுதான் வந்து நாங்க வெளியவும் சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு விஜய் சேதுபதி சார் கிட்ட பண்ணது ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதை நீங்க உள்ள இருந்து நீங்க அதை வந்து அனலைஸ் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அது வேற லெவல். உண்மையிலே கானா வினோத்தோட கேம் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு மனுஷன் மட்டும் தான் அதை புரிஞ்சு வச்சிருக்காப்ல, அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றத கானா வினோத் தெளிவா அவங்க போட்டு உடைச்சதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம ரம்யா ஜோ அவர்களும் வந்து நான் சாண்ட்ரா தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன், ஒஸ்ட்லயும் ஒஸ்ட் பா சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா ஜோ அதுக்கப்புறமே அந்த பாத்ரூம் டீம் எல்லாரும் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. சாண்ட்ரா அவர்களுக்கு ஒஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெஸ்ட்ல எல்லாருமே ஒரே ஸ்டாண்ட்ல தான் நின்னாங்க. கனி அவர்கள் தான் பெஸ்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இதுல நான் உடன்படுறேங்க. ஏன்னா கனி அவர்கள் மட்டும் தான் இந்த வீட்டுல எதனா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. மத்த பேர் எல்லாரையும் வன்மத்தோட சுத்திட்டு இருக்காங்க. கனி மட்டும் தான் டாஸ்கா பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பூர்ணிமா ரவின்னு ஒருத்தவங்க வந்து சீசன் 7ல இருந்தாங்கல்ல, அவங்க வந்து இப்போ அவங்களோட மூவி ப்ரொமோஷனுக்காக வீட்டுல வந்திருக்காங்க. அதாவது எல்லோன்ற ஒரு மூவி நடிச்சிருக்காங்க போல, அந்த மூவி ப்ரொமோஷனுக்காக வீட்டுல வந்திருக்காங்க. அவங்க கையில ஒரு பவரை பிக் பாஸ் கொடுத்திருக்காப்ல. அதாவது இந்த பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களே, 2 பாயிண்ட்ஸ் வந்து போனஸா கொடுப்பார்ல டாஸ்க் வச்சு. இந்த வாட்டி டாஸ்கே வைக்கல, பிக் பாஸே காண்டாயிட்டர் போல. டாஸ்க் எல்லாம் கிடையாதா, இந்த வர கெஸ்ட் கிட்ட குத்தன பிறகு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அங்க கொடுத்த அம்சத்தை பார்க்க முடிஞ்சது. இதுல பூர்ணிமா ரவி தரமா ஒரு மேட்டர் பண்ணியிருந்தாங்க. அதாவது பாத்ரூம் டீமுக்கு வந்து 2 பாயிண்ட கொடுத்தாங்க. அதே மாதிரி விக்கில் சுக்ரம் டீம் இருக்குல்ல, அதாவது கிளீனிங் டீம், அவங்களுக்கு 1 பாயிண்ட கொடுத்தாங்க. நம்ம கிச்சன் டீமுக்கு வந்து 3 பாயிண்ட தூக்கி கொடுத்தாங்க. கேட்டா கிச்சன் டீம் எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணலையா, பட் ஆனா நீங்க எல்லாரும் பசியோட இருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சமைக்கிறாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்த பாராட்டி நான் உங்களுக்கு 3 பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அவங்க எவ்வளவு வன்மத்துல இன்னைக்கு வீட்டுல சுத்திட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. அந்த டைம்ல கனி அவர்கள் இருந்து சொல்லிட்டாங்க, இல்லங்க நான் வந்து உங்களுக்காக தான் இந்த சமையலை செஞ்சுட்டு இருக்கோம், இப்போ ஆர்வமா அவங்களுக்காக எல்லாம் செய்யல அப்படின்ற மாதிரி நம்ம கனி அங்க ஓப்பனா உடைக்கவே நம்ம சாண்டா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் சாப்பாடுலாம் இவ்வளவு சாப்பாடு இருக்குல்ல, அது அவங்களுக்கு தான், ரசம் வேற வச்சிருக்கேன், அவங்களுக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அங்க ஒரு ஆக்டிங்க போட்டாங்க. அதை நல்லா பார்க்க முடிஞ்சது. சாண்ட்ராக்கு அந்த 3 பாயிண்ட் வேணும், அதே பார்த்துனே இருக்காங்க. அந்த 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். பட் ஆனா இந்த வீட்டுல என்டர்டைன்மெண்ட் பண்ணாம ஒரு வேலையும் பண்ணாம அந்த 3 பாயிண்ட் கொடுத்தது எனக்கு ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி கிளீனிங் டீமுக்கு வந்து ஒரே பாயிண்ட் கொடுத்தது வந்து என்ன காரணம்னா, நம்ம சாண்ட்ரா பண்ண வேலை தான். லைவ் பார்த்தவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அந்த பூண்டை உரிச்சு பூண்டு தோல் எல்லாம் வீடு ஃபுல்லா சதற விட்டாங்க. அதனாலதான் வந்து கிளீனிங் டீமுக்கு 1 பாயிண்ட் கிடைச்சது. வீடு கிளீனாவே இல்லைன்னு சொல்லிட்டு 1 பாயிண்ட் கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவாவே போச்சு வீட்டுல. அதாவது நீங்க பூண்டு தோலை போறீங்க, அது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கட்டுமே, ஆனா அந்த பூண்டியே வந்து கீழே போடுறீங்க, உரிச்ச பூண்டு கீழே போட்டு அதை எடுத்து சமையலுக்கு போடுறீங்களா, அது வந்து கேவலமான விஷயம். அது வந்து ஒரு ஹைஜீனே இல்லாத ஒரு விஷயம். சோ இதான் வந்து அங்க மீன் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சண்டையாவே போயிருக்க வேண்டியது. அதுக்குள்ள வந்து கெஸ்ட் வரவே அந்த சண்டை வந்து அப்படியே வந்து கலைஞ்சிச்சு. சோ நெக்ஸ்ட் பாத்ரூம் டீம் வந்து நல்லாவே அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க. பாட்டு பாடி ரெட் கார்பெட் போட்டு பாத்ரூம்ல கூட்டின்னு போயிட்டு கையெல்லாம் கழுவி தொடச்சு விட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணவே பாத்ரூம் டீமுக்கு 2 பாயிண்ட் போச்சு. ஓகேவா? சோ இதனால வந்து ஒரு பெரிய சண்டைகள் இதுக்கு அப்புறமேட்டா வெடிக்க போகுது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் இதுக்கு அப்புறம் தான் நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனா இப்போ பாத்ரூம் டீம் வந்து சூஸ் பண்ணிருக்கிறது நம்ம ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா சாண்ட்ராவையும், நெக்ஸ்ட் கனி அவர்களை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் மக்களே இன்னைக்கான அப்டேட். வேற ஒண்ணு இன்னைக்கு வீட்டுல இருக்க போதுல பெருசா. சோ அப்டேட் நான் இப்பயே கொடுத்துட்டேன். கானா வினோத் ஒரு அனலைஸ் பண்ணார்ல, சாண்ட்ரா வந்து ஆக்டிங் தான் போடுறாங்க, அந்த பயப்படுற மாதிரி வச்சிருக்க பேஸ்ல வந்து ஆக்டிங் தான் அப்படின்ற மாதிரி நம்ம கானா வினோத் போட்டு வச்சார்ல. அதை பத்தி நான் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.